இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கிடைக்காத வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்திருக்குது. இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்களா, மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா குறைவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறும் வகையில் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா உதவியாளர் வேலை வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தொழில்நுட்ப உதவியாளர் வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனை வந்ததே வந்து பார்த்திங்கன்னா பல பேர்த்துக்கு தெரியாது. நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப்லாம் இருக்குதா, எப்போ வந்துச்சு, என்னோடய மாவட்டத்துக்கு எப்போ வரும், இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் கேட்குறீங்க. நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிற சப்ஸ்கிரிப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி தேடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்து போடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிங்க. யாருக்கும் தெரியாத ஜாப்பு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷனே இல்லாத ஜாப்னு கூட சொல்லலாம், அதிகமாக இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன ஜாப்னு பார்த்திங்கன்னா மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 20,000 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ப்ளஸ் இது இல்லாத அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிகிரி படித்த பெண்கள் எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8th நான் 12th இந்த மாதிரி படித்தவங்களுக்குலாம் எனக்கு வேலை இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிக்கானது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டத்துக்கு வேலை வாய்ப்புலாம் வந்திருக்குது. பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கக்கூடியது எல்லாமே நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சேனல் வினோத் ஜாப்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா சேனல் இருக்குது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக வீடியோ போடுவோம். நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பயன்படுறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்திருக்குது சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம், அதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டம் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்திருக்குது. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் 8-10 மாவட்டத்துக்கு வந்திருக்குது. மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போடுவோம். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃப்ரம் த போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 டைப் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. அது நோட்டிஃபிகேஷன் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. உங்களுடைய நேமை எழுதிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேமா ஹஸ்பண்ட் நேமாக கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிருந்தோம் ஹஸ்பண்ட் நேம் எழுதுங்க, இல்லைன்னா ஃபாதர் நேம் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டிசியோ அல்லது மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 36/2025. இந்த 36/2025 உங்களுக்கு என்ன வயசு கம்ப்ளீட் ஆகுதோ அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். நீங்கள் எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீன்னு கேட்குறாங்க. நீங்கள் திருப்பூர்னா திருப்பூர் போட்டுங்க. அதே மாதிரி இந்த ஜாப்பு திருப்பூர் மாவட்டத்துக்கு மட்டும்தான். வேறு டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிங்களாலும் உங்களுடைய ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. ஏன்னா அந்தந்த மாவட்டத்துக்கு வேலை வாய்ப்பு வரும்போது அந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்னங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள் அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கங்க. ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி அதுக்கான அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் வைக்கிற மாதிரி இருக்கும். காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாத ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க. இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களா, டிகிரி தான் கேட்டிருக்காங்க. அது என் டிகிரியில் என்ன சப்ஜெக்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம். கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. என்ன சொல்லிச்சு வயசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஜாப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சைன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட்டாச்சு த என்க்ளோசர் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி கேட்குறாங்க. டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் டிசி ஜெராக்ஸ் காப்பி கேட்குறாங்க. அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் இல்லைனா ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதுவோட ஜெராக்ஸ் கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா அதுவும் கேட்குறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சு நீங்கள் வந்து விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சு இந்த எல்லா சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசின் மிஷன் சக்தி திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தி இருக்கிறாங்க. அந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட மகளிர் அதிகார மையம், அதில் வந்து பார்த்திங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் சமூக நல அலுவலக கட்டுப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2023 முதல்ல வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டுக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை வழங்குறது இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் தகுதியான விண்ணப்பத்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் பொறுத்த வரைக்கும் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து 11/8/2025 கிலோ வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செஞ்சு மாலை 5 மணிக்குள்ளே அவங்க கையில் இருக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்புனீங்களா, அதுக்கு மேலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 11/8/2025 மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்களா நிராகரிக்கப்பன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக தான் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. போஸ்டல் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப சொல்லி எதுவுமே கொடுக்க கிடையாது. நீங்கள் நேர்லேயே கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் பாலின நிபுணர் சொல்லுவோம். இதில் 2 வேகன்சி இருக்குது. பிஜி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க்கு இல்லைனா சோசியல் டிசிப்ளின் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும். 35 வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் நான் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21,000 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடி அசிஸ்டண்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஐடி அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பாக இருக்குது. மிஷன் சக்தி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எம் விஒய் சிம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 2 வேகன்சி. நீங்கள் கிராஜுவேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 35 வயசுக்கு உள்ளக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இந்த 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணுறது தெரியுது, வீடியோ பேசுறது, வெப்பு, அதே மாதிரி டேட்டா மேனேஜ்மெண்ட், ப்ராசஸிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. 20,000 ரூபா சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸ்லாம் இருக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 35,000 50,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிபெண்ட் பண்ணுறதை பொறுத்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, அதேமாதிரி உங்களுடைய ஒர்க்கு, அதேமாதிரி கவர்மெண்ட்டில் என்ன ப்ராசஸ் வச்சுக்கிறாங்களோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர் அரையன் 3536 மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் திருப்பூர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதேமாதிரி வினோ ஜாப்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயனடைங்க. Thanks for watching.